ஈவினிங்க்கு மேலே அத்தை வீட்டுக்கு கிளம்பியாச்சு. காலையிலே கூப்பிட்டுருந்தாங்க. காலைல எழுந்திரிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து வேலையை போக டைம் கரெக்டாகவும் வரலன்னு சொல்லியாச்சு. மத்தியானம்லேயே வேலை விட்டு வரவும் ஈவினிங்கில் போகலான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஒரு 5 o'clock போகலாம் அப்படின்ட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணது தான். 6 o'clock மேலே ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள், அதனால தான் போயிருந்தோம். போகிறப்ப ஏதாவது வாங்கிட்டு வரலாம், கடை போய் வாங்கிட்டு போனது தான். நான் தான் கொடுப்பேன், மித்ரா குட்டி எடுத்து போய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னோட மாமனார் வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்றதுனால வர லேட்டாக இருந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். 3 பேருமே இந்த கலரிங் புக் வாங்கி வச்சுருந்தாங்களாங்க, அதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மித்ரா குட்டி ஃபஸ்ட் டைம் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த கலர்லாம் பண்ணிவிட்டு சரி கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த கோயில் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்களா, அத்தை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க 48 நாளுக்குள்ளே போனால் நல்லது அப்படின்னு. வரேன்னு சொல்லியிருந்து பார்த்தா இன்றைக்கி போயிருந்தோமா அப்படி போயிட்டு வந்துடலாம் கிளம்பியாச்சு. போயிட்டு நல்லா சாமிலாம் கும்பிட்டு நல்லா இருந்துச்சு கோயில், அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அங்கே பிரசாதமாக வந்து தயிர் சாதம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பாப்பாங்க எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் டெக்கரேஷன்லாம் பண்ணோம். ஏன்னா பாப்பாங்க வச்சுக்கிட்டு பண்ணோம்னா பிச்சு எரிஞ்சிருவாங்க அவங்க கேக் வெட்டுறதுலையும் அப்படின்ட்டு. கேக் எடுத்து வெளியில் வச்சது தான் 3 பேர் ரவுண்டு போட்டுக்கிட்டு அதை வெட்டுறதுக்குள்ளே பெரும்பாடாக போயிடுச்சு. அப்படியே வெட்டிட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். இன்றைக்கி பர்த்டே பசங்களாம் வந்து மதியானம் வேலையே பிரியாணி செஞ்சுருந்தாங்க. சூப்பராக சாப்பிட்டு ஒரு 10 o'clock மேலே அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே பாய். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.